அதாவது மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ இந்த குரு வந்து 7ஆம் இடத்துல உச்சமாகி வந்து உட்கார்ந்திருக்காரு. போன 18ஆம் தேதியிலிருந்து. திருமண தடை இருந்தவர்களுக்கு இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். போன மாதம் 18லேருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி, 18ஆம் தேதி வரலும் அந்த பொசிஷனில் தான் குரு வந்து உட்கார்ந்திருக்காரு. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நேரத்தில் நல்ல வரன் அமையும். தன்னுடைய பசங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிற அம்மா அப்பாக்களாக இருந்தாலும் சரி, தனக்கு தானே வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் ஜாஸ்தி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சரியாகிறதுக்கான, எல்லாமே கைகூடி வரத்துக்கான காலம் இது. அதனால் தைரியமாக இதை நோக்கி பாசிட்டிவான எஃபர்ட் எடுங்க. அந்த முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்தீங்களன்னா நிச்சயமாக வந்து இது பாசிட்டிவான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி உட்காந்துருக்காரு உங்களுக்கு. 3ஆம் இடத்துல சனி உட்கார்றதுன்றது நல்ல விஷயம். ஆக்சுவலி தைரியத்தை கொடுப்பார், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுப்பார். ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து வக்கரமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த நவம்பர் 27ஆம் தேதிக்கு மேலே அது வந்து சரியாயிடும். ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 27ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக அமையும். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண தடை இருந்தவங்க அதை நோக்கி என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான எஃபர்ட் எடுத்து முன்னோக்கி போங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.